7 லட்சம் வீரர்களை குவித்து வச்சிருக்கீங்க. இதையும் மீறி ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும். 3 தீவிரவாதிகள் போட்டோ வெளியிடுறீங்க, 3 பேரும் ஒன்னா நின்று போட்டோ போஸ் கொடுத்துட்டு நாங்க வர்றோம்னு அறிவிப்பு கொடுத்துட்டு வர்றாங்களா என்ன? எப்படி இந்த போட்டோ தான் தாக்குதல் நடத்தி கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போட்டோ வருகிறது? புல்வாமா தாக்குதலை பற்றி இன்னைக்கு வரையிலும் ஏதாவது ஒரு அந்த கேஸ் முடிஞ்சு இதுதாங்க இந்த காரணத்துக்காக தான் தாக்குதல் நடத்தப்பட்டது, இவர்கள் தான் நடத்தினார்கள் ஏதாவது உண்டா? அப்படி ஒரு த்ரெட் இருந்ததுன்னா இந்த மக்களை நீங்கள் எவ்வளவு கூடுதலாக பாதுகாத்துறணும். ராகுல் காந்தி அனைத்து கட்சி கூட்டத்தில் இருக்கிறாரு, பெஹல்காமுக்கு நேரடியா போய் இறங்கி நின்று களத்துல வேலை செய்யறாரு, பாக்குறாரு மக்களை. இவர்களுக்கு ஆள்வதற்கு திறன் இல்லை, மக்களை பாதுகாப்பதற்கு திறன் இல்லை. இதை பொலிட்டிசைஸ் பண்றதுலதான் அக்கறை இருக்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பெஹல்காம் தாக்குதல் ஒட்டி பல்வேறு முன்னெடுப்புகளை இந்திய அரசும் செய்து, பாகிஸ்தான் அரசும் செய்து, இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்குது. அதுல முக்கியமான சில முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அதுல இந்தியா பாகிஸ்தான் எல்லை மூடப்படுகிறது. 48 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவுக்கு வந்திருக்கின்ற பாகிஸ்தானியர்கள் உடனடியா திரும்பி போகணும். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கவங்க கூட முடிச்சதோ முடியலையோ 48 மணி நேரம் கெடு அவங்கள திருப்பி அனுப்பணும். சிந்து நதி நீரை நாங்க தடுத்து நிறுத்துவோம், ஏன்னா அப்படி ஒப்பந்தத்தை ரத்து செய்யறோம்னு சொல்லிட்டாங்க. முப்படைகளையும் தயார்படுத்துறது அப்படிங்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க. கப்பல் படை ஏவுகணை சோதனைகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு போர் வருமோ என்ற சூழல் இருக்குது. இதெல்லாம் அப்படி பார்க்கிறீங்க? ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதலுக்கு முன்னால் அங்க நாட்டின் பிரதமரே அங்க போறதுக்கான, அங்க வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைப்பதற்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது. அவரு போகல. ஏன் போகல அப்படின்னு கேட்டா, அவருக்கு இன்டலெக்சுவல்ஸ் உங்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க, அங்க த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அவர் சந்தேகத்திற்குரிய சிலருடைய நடமாட்டங்கள் இருப்பதாக அங்க சொல்லப்படுது. அதனால நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அதனாலதான் அவர் போகலன்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு நினைச்சாங்களோ அதே அளவுக்கு அதோட அதிகமாவோ மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும் இல்லையா? பிரதமருக்கு எவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு அவரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க தடுத்து நாங்க போகாம வச்சுக்கிட்டோம். இந்த பெஹல்காம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, பாதுகாப்பாளர்கள், மெய்காப்பாளர்களின் பாசறை, அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு அர்த்தம். மெய்காப்பாளர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதியா இருந்த அந்த பெஹல்காம், அதுக்கு பேரே அப்படிதான், அவ்வளவு மெய்காப்பாளர்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் ஒரு அதிகாரி, ராணுவ அதிகாரி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எல்லா மிலிட்ரி மற்ற எல்லாமே சேருகிறதுன்னா, நீங்க இல்ல அங்க வாகன போக்குவரத்து வசதி இல்ல, குதிரையில தான் வரணும் அப்படின்லாம் சொல்றாங்களே. காஷ்மீருங்கிறதே முழுக்க பாதுகாக்கப்பட்ட பகுதியா, ராணுவ அதிகாரிகள், ராணுவம் குவிக்கப்பட்ட பகுதியா இருக்குது. அதைத்தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? 7 லட்சம் வீரர்களை குவித்து வச்சிருக்கீங்க, இதையும் மீறி ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றாரு. இன்னொன்னு, எங்களுடைய தரப்பில் அவர்கள் பலூசிஸ்தான் கேட்டு போராடி, பாகிஸ்தான்லயே பலூசிஸ்தான் பகுதியில தனிநாடு கேட்டு போராடுறாங்க. நீங்க அதே இது பலூசிஸ்தான் தாக்குதல்ல பாத்தீங்கன்னா, ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தாக்குதல தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அது ஒரு கொடூரமான தாக்குதல். நீங்க குகைக்குள்ள வண்டி வரும்போதே எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க. முற்றிலுமாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண வச்சு உள்ள இருக்கக்கூடிய சகட்டு மேனிக்கு சொல்றாங்க. தாக்குதல் நடத்துகிற பலூசிஸ்தானத்தை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு, அதுல குண்டடி போட்டவர்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாத்தையும் இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, இதுக்கு இவர்கள் தான் காரணம்னு சொல்லி அவர்கள் எந்த தாக்குதலையும் திருப்பி நடத்தல. நீங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அதை இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு உருவாக்குவதும், அதனால் ஒரு பொலிட்டிக்கல் இல்ல, பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்கிறதுக்காக அவங்க இந்தியாவிட்ட போருக்குன்னு வரல. அதனால நாம இப்படி போக கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பாதுகாப்பு குறைபாடோடு நாம் இருந்திருக்கிறோம், அதுக்கான எந்த ஒரு இதையும் நான் இது பண்ணல. இன்னொன்று, 3 தீவிரவாதிகள் போட்டோ வெளியிடுறீங்க, 3 பேரும் ஒன்னா நின்று போட்டோ போஸ் கொடுத்துட்டு நாங்க வர்றோம்னு அறிவிப்பு கொடுத்துட்டு வர்றாங்களா என்ன?
எப்படி இந்த போட்டோ, அதாவது தாக்குதல் நடத்தி கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போட்டோ வருகிறது? இல்ல, முதல்ல அடையாளம் தெரியாத நபர்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில சோர்ஸ் மூலமா முதல்ல அது மட்டுமா சொன்னாங்க? தாக்குதல் நடத்த அடுத்த நிமிஷமே இருக்கிற இந்திய ஊடகங்கள் முழுவதும் என்ன சொன்னுச்சு? ஒரு பெண் கதறி துடிக்கிறார், யார் யாரெல்லாம் இந்துக்கள் இருக்கிறீர்கள் சொல்லுங்கள், முஸ்லீம்கள் வேண்டான்னு சொல்லி 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 சுட்டதாக ஒரு பெண் பேசியதா வீடியோ வெளியில வருது. அதை வச்சு இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் அவ்வளோ இந்து முஸ்லீம் அப்படிங்கிற அந்த இடைவெளியை பருமனாக்குவதற்காக இந்த தாக்குதலை பயன்படுத்தியது என்பது ஊடகங்களின் பணி. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு? சுபேந்த் அதிகாரின்னு சொல்லக்கூடிய பாஜக காரரு, வெஸ்ட் பெங்காலினுடைய மாநில தலைவர், அந்த பெண்ணுகிட்ட அதாவது பாதிப்பை ஏற்படுத்தி புருஷன் செத்துருக்கிறான், உறவினர்கள் இறந்து போயிருக்காங்க, ஆனா குழந்தைய பிடிங்கி வச்சுட்டு ஹிந்து யாரு முஸ்லீம் யாருன்னு கேட்டு உங்களை சுட்டார்கள்னு சொல்லுன்னு சொல்லி மிரட்டி அந்த வீடியோ வாங்குறாரு. மிரட்டுற வீடியோக்கள் இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கவில்லை ஒன்று. இன்னொன்னு, அந்த பாதுகாப்பற்ற நிலையில் அதை திட்டமிட்டு செய்யப்பட்டதா பாதுகாப்பு? ஏன்னா பாதுகாப்பாளர்களின் மெய்காப்பாளர்களின் கூடாரம்னு சொல்லக்கூடிய அந்த பெகல்காம் பகுதியில மெய்காப்பாளர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை அன்ற நாள் அந்த அந்த நேரத்தில் மட்டும் வைத்திருந்தது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்னு, இந்த அரசின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சமும் பயமும் கேள்வியும் என்னன்னா, இதே மாதிரி தானே ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டாங்க. புல்வாமா தாக்குதலை பற்றி இன்னைக்கு வரையிலும் ஏதாவது ஒரு அந்த கேஸ் முடிஞ்சு இதுதாங்க இந்த காரணத்துக்காக தான் தாக்குதல் நடத்தப்பட்டது, இவர்கள் தான் நடத்தினார்கள், ஏதாவது உண்டா? வழக்கமா ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது சம்பந்தம் விசாரணை கமிஷன் போடுவாங்க. விசாரணை அறிக்கை முதல்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறோங்கிறத ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் நடவடிக்கை எடுத்து ஒரு நடவடிக்கை இல்லையே. எத்தனை வருடங்கள் ஆச்சு? புல்வாமா தாக்குதலுக்கு என்ன ரிசல்ட்? அவ்வளவு நாளும் மக்கள் அப்படியே அமைஞ்சு கிடந்தாங்க. அதை ஒரு உணர்வு ரீதியா, அதுவும் அந்த புல்வாமா தாக்குதலையுமே வெடிமருந்துகளை தூக்கிக்கிட்டு நீங்க சென்டர் ஆஃப் த காஷ்மீருக்குள்ள எப்படி வர முடியும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இல்ல, 16 செக் போஸ்ட் எப்படி தாண்டி வந்தாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குதான் செய்யுது. அது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்றேன். ஏதோ ஒரு தவறு இல்லைங்க. அந்த எத்தனை 11 செக் போஸ்ட்ல எப்படி கடக்க முடியும்? அவ்வளவு வெடி மருந்துகளை வச்சுக்கிட்டு அந்த கேள்வி இருக்கலாம். அதே மாதிரிதான் இவ்வளவு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது சந்தேகத்துக்குரியது. இந்த சந்தேகத்தை நாம ஏற்படுத்தாமலே வெறுமனே எடுத்த எடுப்பிலேயே ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்டு கேட்டு சுட்டார்கள். இதை விடிய விடிய பரப்புனாங்க இந்த ஊடகங்கள். இப்ப வரலாம் களத்தில் இறங்கிய அமித்ஷா, ஆட்டத்தை தொடக்கிய இந்தியா, பம்மி பதுங்கிய பாகிஸ்தான், இப்படிதான் டைட்டில் போடுறாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்காங்க இந்திய அரசு. இதை முழுக்க முழுக்க இந்து முஸ்லீம் பாகிஸ்தான் இந்தியா இந்த செட்டப்புக்குள்ளே கொண்டு வரது பாருங்க. நீங்க இதே தான் நீங்க புல்வாமாலையும் செஞ்சீங்க. ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது தெளிவா இருக்குது. இன்னொன்னு, பாகிஸ்தான் இதுக்கு எதிர் நடவடிக்கை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுகிறோம், தண்ணி அனுப்பக்கூடாது, அதுதான் அதோட, நாங்க தண்ணியை நிறுத்திடுவோம்னு அர்த்தம். பாகிஸ்தானுக்குள்ள பாயக்கூடிய அந்த நீரை, சிந்து நதிங்கிறது நாம ஏதோ சின்னதா ஒரு அணை போட்டு நிறுத்துற அளவுக்கான ஒரு தண்ணி கிடையாது. இன்னும் 30 ஆண்டுகள் நீங்கள் நினைத்தாலும் இந்தியாவால் அந்த நதியை குறுக்கே கெட்டி அணை போட்டு நிறுத்துவதற்கான டெக்னாலஜி கிடையாது. அதை மாற்று பாதையில் கொண்டு செல்வதற்கு கூட முடியாது. கட்டமைப்பு கிடையாது. சீனா மாதிரியான அசுர வளர்ச்சி எல்லாம் கிடையாது. அப்போ நீங்க ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டா மட்டும் தண்ணியை விடாம இருந்துருவீங்களா? உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு பெரிய நதி. அப்போ இப்ப நடப்பது என்பது என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் சொல்றேன், எதெல்லாம் வேஸ்டா இருக்குதோ, எதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதோ அந்த வேலையெல்லாம் இந்தியா பண்ணிட்டு இருக்குது. இந்த மக்கள்கிட்ட நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் பாருங்க. நாங்க அதிரடி. அமித்ஷா போய் இறங்குறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பாதுகாப்பா அமித்ஷாவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுதான் ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் இறக்குறீங்க. உள்துறை அமைச்சருங்க. அதான் நான் கேட்கிறேன். நீங்க பிரதமருக்கு முன்கூட்டியே அவருடைய பயணத்தை ரத்து பண்ணுவீங்க, உள்துறை அமைச்சர் போய் இறங்குறதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பீங்க. ஆனால் அங்க இறந்த மக்கள் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் மிலிட்ரி எங்களை பார்த்துச்சு, அதுக்குள்ள ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. இன்னும் வேடிக்கை என்னன்னா, முஸ்லீம் இந்துங்கிற இந்த போலாரிசேஷன்ல செஞ்சதுல லோக்கல்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நேரடியாக அந்த மக்களை போய் குதிரை ஓட்டுறவங்க எல்லாரும் போய் இழுத்து அவங்கள பாதுகாத்துருக்காங்க. அவங்க வீடுகள்ல மசூதியில தங்க வச்சிருக்காங்க. திரட்டு இருந்தனா இந்த மக்களை நீங்கள் எவ்வளவு கூடுதலாக பாதுகாத்துறணும்? 7 லட்சம் பேர் ட்ரூப் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் இவ்வளவு பெரிய ஒரு லீக் நடந்துச்சு? அப்ப இதையெல்லாம் எதன்னா, உள்துறை அமைச்சர் உண்மையிலேயே பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை பல்வேறு தரப்புல இருந்து வருது.
குறிப்பா வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நீங்க வெஸ்ட் பெங்கால்ல சொன்ன ஒருத்தரை தூக்கி உள்ளதுக்கி வச்சிருக்காங்க, அது நாட்டுக்கு எதிரானது, திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்லி. இல்ல, அஸ்ஸாம் எம்எல்ஏ வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ என்ன சொல்றாரு, புல்வாமா தாக்குதல் அப்புறம் வந்து இப்போ பஹல்காம் தாக்குதல் எல்லாமே பிஜேபி திட்டமிட்டு செய்ததுன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு தானே. ஒரு எம்எல்ஏ அப்படி பேச முடியாது தானே. எம்எல்ஏ பேசக்கூடாது. ஆனா அதுக்கான ஆதாரங்கள் நான் தான் சொல்றேனே, நடந்து முடிந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு டிராமா மாதிரி நமக்கு தெரியுதா இல்லையா? நீங்க ஒரு சாதாரண மக்களுக்கும் தெரியும், நடந்து முடிந்த விவகாரங்கள் எதுலையாவது வசனங்கள் இருக்கே தவிர வாட் இஸ் த ஆக்ஷன்? நான் என்ன கேட்கறேன்னா, பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு தவறு நடந்துருச்சு, இப்போ பிரதமர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க போறோம், முதுகெலும்பு உடைக்க போறோம், எதிரியின் முதுகெலும்பு உடைக்க போறோம் பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்கிறார். எதிர்கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளும் சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க. அதுல எல்லோரும் ஏகமனதாக இந்தியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை நாம் எதிர்த்து நிற்போம், தீவிரவாதத்தை இரும்பு கண்ட கரம் கொண்டு ஒடுக்குவோம், இதெல்லாம் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கட்சிகள் சொல்லுகிற இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன? ஏற்கனவே நடந்து முடிந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க இன்னொன்னு, நீங்க அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, திடுதுப்புன்னு வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல நின்று மக்களுக்காக நிக்கணும், நீங்க பேசியிருக்கணும். மோடி அந்த இடத்துல இல்ல, ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து எல்லாத்தையும் கூட்டி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா. பஹல்காமுக்கு மோடி போல, பஹல்காம் அந்த விஷயம் குறித்து பிரஸ் மீட் நடத்தல, அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல. இதுக்கு பதிலாக ராகுல் காந்தி போறாரு. ராகுல் காந்தி அனைத்து கட்சி கூட்டத்துல இருக்கிறாரு, பஹல்காமுக்கு நேரடியா போய் இறங்கி நின்று களத்துல வேலை செய்யறாரு, பாக்குறாரு மக்களை. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி, நாட்டை ஆள தகுதி படைத்த மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலை. நாட்டை ஆளுகிறவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இதை பொலிட்டிசைஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு இங்க இறந்த உயிர்கள் முக்கியம் இல்ல, நாட்டு மக்களின் பாதுகாப்பு முக்கியம் இல்ல, தேர்தல் தான் முக்கியம்னு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், இதற்கு நாம வந்து இவ்வளவு முட்டு கொடுத்து பேச வேண்டுமா? நான் என்ன சொல்றேன், மீண்டும் மீண்டும் இந்த ஊடகங்கள் ஐயோ பதற்றமாக இருக்கிறது. இல்ல, ஒரு போர் சூழல் உருவாயிருக்குது தானே. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இப்ப எல்லையில வந்து போர் சூழல் உருவாகி இருக்கிறதா, உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இதான் என்னுடைய கேள்வி. ஒரு தாக்குதல் நடக்குது, அந்த தாக்குதலுக்கு யார் காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுவதும் ரிவீல் பண்ணாம, போய் அவர்களை பிடிக்காம எந்த நடவடிக்கை இல்ல, அவங்க தப்பிச்சுட்டாங்க. அவங்க வந்தவங்க மர்ம நபர்கள் தப்பிச்சுட்டாங்க, யாருன்னே தெரியாது. அப்ப அவர்களை நீங்க பிடிக்கிறது தானே உங்களுடைய முதல் இலக்கு. பாகிஸ்தான் உதவியோடு நீங்க பாகிஸ்தான்காரன் சொல்றீங்க, யோ ஒழுங்கா பிடிச்சு கொடு, உங்க ஆளுதான் வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர்களோடு சேர்ந்து தானே நீங்க இதை இது பண்ணிருக்க முடியும். நீங்க உடனே பாகிஸ்தானை எதிரியாக நிறுத்தித்தானே விளையாட்டுல, அதாவது இதை வந்து ஒரு பிரச்சார ரீதியான கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? இதே தாக்குதல் நடக்கும்போது, புல்வாமா நடக்கும்போது உடனே போய் நீங்க கொண்டு போய் ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் 4-5 குண்டை போட்டுட்டு, அதுல கூட ஒரு அபிநந்தன் ஒருத்தர் அங்க விழுந்ததுல அவங்க கூப்பிட்டு, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, தன் கையில் அகப்படுகிறவர்கள் யாரும் இறந்துடக்கூடாதுங்கிற அந்த பதட்டத்துல இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அப்படி எதுவும் பிரச்சனை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதையே ஒரு காரணமா வச்சு போர் தொடுப்பதற்கு, சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய, உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்கு வெளிநாட்டோடு சண்டையிடுங்கிற ஒரு வேலையை இந்த அரசு செய்கிறதோங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. நீங்க அதனாலதான் அவர்கள் பாதுகாப்பா டீ எல்லாம் கொடுத்து இம்ரான்கான் இருந்த போது அபிநந்தனை திருப்பி அனுப்பிச்சு வச்சாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பாதுகாப்பு படை வீரர் எல்லை தாண்டி போய் அதாவது எந்த ஒரு இது இல்லாம எல்லையை தாண்டி போய் நின்றுட்டு இருக்கிறாரு, அவரை வந்து பிடிச்சி இது பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவர்களையும் பாதுகாப்பா வச்சு திருப்பி அனுப்பிடுவாங்க, அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலன்னு சொல்றேன். அதான் சொல்றேன், 48 மணி நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எல்லோரையும் நீங்க திருப்பி ஓடிடணும். அவர்களும் திருப்பி நீங்க ஒண்ணு அனுப்புறீங்கன்னா அவங்க அனுப்புவாங்கல்ல. கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு போருக்கான தயாரிப்பு நடக்கிற மாதிரி தான். நீங்க இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப போர்ங்கிற மாதிரி சூழல் உருவாயிருச்சு, 2 பேருடைய படைபலம் என்ன அப்படின்னு பட்டியல் போடுறாங்க. அவங்களோட நம்ம எல்லாத்துலயும் 2 மடங்கு இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, 2ம் அணு ஆயுத நாடுகள். இந்த வெறும் பீரங்கி, போர் விமானம், படை வீரர்கள் மட்டும் தான் சண்டை போடுவாங்களா? அணு ஆயுதம்னு ஒண்ணு இருக்குத, இதை கன்சிடர் பண்ணாம இந்த பிரச்சனையை வந்து தீவிரமா பேசுறது சரியான்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்தில் இது வந்து ஒரு பொன்மொழி, உலக அறிஞர்கள் சொன்னது. பாசிஸ்டுகள் தாங்கள் சென்று பதுங்கி கொள்ளும் இடம் தேசபக்தி அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக உலகம் அறிந்த ஒரு பொன்மொழி. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி. அப்போ
இவர்கள் இந்த தேசபக்திங்கிற அந்த வட்டத்துக்குள் இருந்து தான் நம்மை இயக்க முயற்சிக்கிறார்கள். நாடு மிகப்பெரிய பின்னடைவில் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. உலகமே பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் இந்தியா அதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்குது. எல்லா விதங்கள்லையும் பெரிய பாதிப்பு இருக்குது. நீங்கள் டாக்ஸ் பேயர் எல்லாம் மக்கள் பணத்தை கொண்டு போய் அணு ஆயுதங்கள்லையும் போட்டு சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு, உங்களுடைய கேர்லெஸ்னஸ், உங்களுடைய கவனக்குறைவு, இதை பற்றி எந்த கன்சிடரேஷனும் கிடையாது. நான் நேராக போய் அவனை சண்டைக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் அது யாருடைய பணம்? அந்த கேள்விக்கு நம்ம வருவோங்களா? இன்னொன்று சொல்கிறேங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் 48 மணி நேரம் திருப்பி அனுப்புவோம். அங்கே இருந்து இருக்கிறவங்கெல்லாம் அவங்க திருப்பி அனுப்புவாங்கன்னா மாற்றி ஏற்கனவே 28 உயிர்கள் போயாச்சு. இங்கே வந்திருக்கிறவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கவன், அவனுக்கு ஏற்கனவே கிட்னி ஹார்ட் பிரச்சனையில் இருக்கு. நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சிருப்பான், நீங்கள் 48 மணி நேரம் பீங்க முடிஞ்சுப்போம். ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேஷன் இருக்கும். இங்கே வந்து தங்கியிருப்பான். எப்படி வந்து 2 வேலை செய்வோம்? அவனை கொல்றீங்க, அவன் இங்கிருந்து அப்படி பாதிப்படுற, அங்கிருந்து நிறைய மக்கள் கோபம்ங்கிறது அப்படித்தானே ஒரு பழி உணர்ச்சியோட தானே இருக்கும். பழி உணர்ச்சிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்போ பீகார் பிரச்சாரத்துல வேலை செய்தே தவிர நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவர்கள் யார் என்னங்கிறத கண்டுபிடிப்பது. நாட்டின் பிரதமரை அப்படி மொத்தமா கொச்சைப்படுத்துறது சரியா? தேர்தலுக்காக செய்யறாரு ஒரு அரசியல் கட்சி அதை பயன்படுத்திக்கிதுன்னு செய்யும். அதுதான் சொல்றேன், அரசியல் கட்சி நீங்க இவ்வளவு இழிவாக ஏன் பயன்படுத்துறீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிரச்சனை நடக்குது, அடுத்த நிமிஷமே இந்து முஸ்லீம்னு கேட்டு சுட்டாங்கன்னு அதை இந்தியா முழுவதும் பரப்புறீங்கன்னா அதோட நோக்கம் என்ன? பிரச்சனையை தடுப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறீர்களா? உங்களுடைய பாதுகாப்பு. நீங்க ஒரு பிரச்சனை நடக்குங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சி நடக்க, அடுத்த நிமிஷமே இங்க இருக்கக்கூடிய எல்லா சங்கிகள் என்ன சொன்னாங்க? பதவி விலகுங்கள், தகுதியற்றவர் நீங்கள், அதானே பேசினாங்க. இல்ல அன்னைக்கு அரசு நடவடிக்கை. அதுதான் நான் கேட்கிறேன், அதுக்கு அரசு அடுத்த நிமிஷமே வேலை நடத்தி குற்றவாளியை கண்டுபிடிச்சு, நீங்க என்ன குற்றவாளியை கண்டுபிடித்தீர்கள்? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்த நிமிஷமே வந்து நான் பாகிஸ்தானோட சண்டை போட போறேன், சம்பந்தம் இல்லாம நீங்க அந்த ஸ்துதியை போடுறீங்க. அதே மாதிரி இந்து முஸ்லீம்ங்கிற முஸ்லிம் மக்கள் மேல் ஏன் கொண்டு போய் திணிக்கிறீங்க? செத்து போனவர்களில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்ததில் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமிய மக்கள் தான் பாதுகாத்திருக்காங்க. ராணுவம் கடைசி பேர்ல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் போய் சேர்ந்திருக்குங்கிற தகவல் வருது. இவ்வளவு இருக்கும்போது இங்க எல்லாம் லேக் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ங்கிறது தான் அதுல காட்டுது. இப்போ மொத்தத்தில் திறனற்ற ஆட்சியாக இருக்குது. இவர்களுக்கு ஆள்வதற்கு திறன் இல்லை, மக்களை பாதுகாப்பதற்கு திறன் இல்லை. இதை பொலிட்டிசைஸ் பண்றதுலதான் அக்கறை இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.